ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஆஃப் 1000 இயரோட நம்ம 16th எபிசோடு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜியாங் அப்பா வந்து ஜியாங்க பார்க்கணும்னு சொல்றாரு. வேலைக்காரர் கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அங்க ஒரு மினிஸ்டர் லியோவோட வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அது கூப்பிட்டுட்டு இருக்கையில, "நீங்க ஃப்யூச்சர்ல என் பையன் வந்து இந்த நாட்டுக்காக சர்வ் பண்ணுவான். அப்ப வந்து நீங்க என் பையனுக்கு உதவியா இருக்கணும்." அப்படின்னு சொல்லையில இவன் சொல்றான், "எந்த ஒரு பேய் நாட்டுக்கும் நான் சர்வ் பண்ண மாட்டேன். டீமன் நாட்டுக்கு ஈவல வச்சு சர்விங்ஸ் வாங்கிக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லையில, "சாரி என் பையன் வந்து ஜியாங்கி மேல போயிட்டு வந்ததுலேருந்தே அவன் அப்படிதான் பேசுறான். உங்ககிட்ட ரூடா பேசினதுக்கு மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லையில, "பரவாயில்லப்பா, அவன் பையன் ரொம்ப கேலி பண்றான். நான் ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷனை தான் காட்டுறாங்க. ஜியாங்கி பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அங்க அந்த அப்பா வந்து அவன் பையனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பையனை அவன் தான் வந்து ஜியாங்கி ஆடுறதுக்காக மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டே இருக்கான். இங்க ஹீரோயின் வந்து இந்த பேம்போ ஃபாரஸ்ட்டுக்கு தான் ஓடி வந்துட்டு இருக்கா. இவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக. அப்ப வந்து அப்பா வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கையில நம்ம ஜியாங்க்கு அவ்வளோ கோவம் வருது. அவ ரொம்ப மியூசிக்கை ஸ்பீடா வாசிக்கிறான். அவளும் ஸ்பீடா ஆடையில, "நான் கிளம்புறேன். இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது." அப்படின்ற மாரி இவன் கோவமா சொல்லிட்டு போயிடுறான். "ஏன் உன் பையன் இவ்வளோ ரூடா நடந்துக்கிறான்?" அப்படின்ற மாரி அவர் கேட்குறாரு. இந்த இடத்துல அவருக்கு ரொம்ப அவமானமா போகுது. இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டா. கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்கிறா. இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இத மாரி "இன்னைக்கு என் எதிரி எல்லாரையும் நான் கொண்டு தீர்க்க போறேன்." அப்படின்ற மாரி இவர் சொல்லிட்டு இருக்கையில, இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு இன்னும் கோவம் வருது. "இவன் தானே நம்ம நாட்ட அழிச்சான். இன்னைக்கு இவன் கதைய இப்பயே இந்த இடத்துல முடிக்காம விட மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவளுடைய அந்த வில்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா மந்திர விளக்குல அவர வந்து சாகடிச்சு அடைக்கிறதுக்காக அப்படியே கோவத்துல கண்கள்ல பல கண்ணீரோட வலியோட எடுத்து அந்த அம்ப விடுறா. அதே நிமிஷம் இங்க ஜியாங்க்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி இருக்கு. திரும்ப குதிரையை திருப்புறா அந்த இடத்துக்கு. இங்க வில்ல விட்டோனே இவர் அப்படியே வந்து சரிஞ்சு விழுகிறாரு. ரத்தம் எங்கேயுமே வரல. அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்க லீ பயப்படுறாரு. இவர் எப்படி டக்குன்னு செத்தாருன்னு சொல்லிட்டு, இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஓடுறாங்க. ஜியாங்கி போய் பார்க்கலான்னு சொல்றப்போ, கண்டிப்பா அவர் செத்துட்டாரு. இனிமே நம்ம இங்க இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. இங்க ஜியாங் வந்து அப்பாவ பார்த்து பயங்கரமா அழுகுறான். "எங்க அப்பாவ யார் இப்படி சாகடிச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமா இருக்கு. அதுக்கப்புறம் அவரோட ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, அப்படியே டிராவல் ஆகி அந்த மூங்கில் காட்டுக்குள்ள போய் அப்படியே அந்த மந்திர விளக்குக்குள்ள உள்ள போகுது. ஹீரோயின் சொல்றாங்க, "என்னோட எதிரியில ஃபர்ஸ்ட் எதிரிய நான் சாகடிச்சு இதுக்குள்ள அடைச்சிட்டேன். இதுல வந்து உனக்கு நரக வேதனை இதுல நீ அனுபவிப்ப. அதுதான் எனக்கு வேணும்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கையில, இங்க ஹீரோக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா விளக்கு அவந்து தானே. அந்த ரியாக்ஷன் ஃபுல்லா அவனுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு. என்ன ஆச்சுன்னு லார்ட் ஜூ கேட்கையில, "அவ கொன்னுட்டா. அவளோட ஃபர்ஸ்ட் எனிமிய கொண்டு அவளோட பழிய தீர்த்துக்கிட்டா." அப்படின்னு வந்து ரொம்ப பதட்டமா ஹீரோ சொல்லையில, "உடனே பார்க்கணும். அவ இப்படி பண்ண மாட்டான்னு நினைச்சு தானே நான் இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடுறான். "டேய் நீ போகாதடா. 6 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும். நான் கொடுத்த சீல் வந்து உனக்கு டெம்பரவரி தாண்டான்னு சொன்னா, நீ என் கூட வான்னு சொன்னா, அப்பா நான் வரலப்பா, என்ன ஆள விடுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மே வந்து எஸ்கேப் ஆகுறாரு. இருந்தாலும் ஃப்ரெண்ட விட்டு கொடுக்க விரும்பல. இங்க வந்து அப்பாவுக்கு ஃபினரல்லாம் பண்ணிட்டு, அப்பாவ நினைச்சு நம்மளுடைய ஜியாங் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்பா கடைசியா வந்து இந்த நாட்டுக்காக நீ சேவை செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. அத மனசுல வச்சுட்டு நான் செய்வேன் அப்படின்ற மாரி யோசிக்கிறா. இங்க ஒரு டூரிசம் பிளேஸ தான் காமிக்கிறாங்க. அங்க பன்னெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாரி மக்களுக்குள்ள சலசலப்பு நல்லா பேசிக்கிறாங்க. ஒரு இடத்துல நான் சூப்பரா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஹோட்டல். இவங்க பேர் வந்து நம்ம மாமான்னு வச்சுக்கலாம். அந்த மாமா லேடி வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்றாங்க. "இன்னைக்கு எங்களோட ஹோட்டலோட டிஷ் இத சாப்பிட்டு பாருங்க. இங்க ஒரு சூப்பர் ஷெஃப் இருக்காங்க. அவங்க தான் இத சமைச்சாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெஃப்ப காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப தடபுடலா எல்லாருக்கும் செம்ம ருசியா சமைக்கிறா. அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான ஷெஃப் அவ தான். ரொம்ப அழகா சமைச்சிட்டுருக்கா. ஏன்னா வந்து அவ நோக்கம் வந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு அடுத்த வேடத்துக்கு அவ ரெடி ஆயிட்டா. அப்ப சமைச்சிட்டுருக்கையில இவளோட புகழ் வந்து ஊர் ஃபுல்லா பரவுது. இவ கையால சாப்பிடணும்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு விதவிதமா சமைச்சு குடுக்குறா நம்ம ஹீரோயின். அந்த ஹோட்டலே அவ்வளோ ஃபேமஸ். இங்க ஜியாங்கிய தான் காட்டுறாங்க. நெறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு, "போதுமா இதுக்கு மேல வேண்டாம். நம்மகிட்ட காசு இல்ல." அப்படின்னு சொல்லையில, இங்க ஜியாங் புது வேலைக்கு சேர்ந்திருக்கா. "நீ ஏன் கவலைப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்ப விட்டு வெளிய வராங்க. "இளவரசர் 2வது இளவரசர் வராரு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மரியாதை கொடுத்துக்கையில, நம்மளுடைய பிங் வந்து தலைய வெளிய காட்டுறான். அப்போ வந்து நம்ம ஜியாங்கி பார்க்குறான். இவன எங்கேயோ பார்த்த மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஜியாங்கி யோசிக்கிறா. அவங்க அம்மாட்ட கேட்குறா, "இதுக்கு முன்னாடி இவன எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, அம்மா இல்லன்னு சொல்றாங்க. வந்து அந்தப்புறத்து ராணிங்களுக்காக தேர்ந்தெடுக்கிற
ஒரு மண்டபத்த ரெடி பண்றாங்க. யாரு நம்ம ஆதிக்காக. "இத மாரி சீக்கிரம் வேலைய முடிங்க. இல்லன்னா நம்ம அரசர பத்தி தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, நம்ம ஹீரோயின் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து, "ஏம்மா இவ்வளோ லேட்டுன்னு?" கேட்டா, "ரொம்ப ஒர்க் அதனால தான் லேட் ஆயிடுச்சு. மத்தபடி ஒண்ணும் கிடையாது. இந்தாங்கன்னு" சொல்லிட்டு அவருக்கு மட்டும் ஐஸ் வைக்கிற மாரி ஒரு தனியா ஒரு டிஃபன் பாக்ஸ் குடுக்குறா. இங்க உள்ளக்க வந்து நம்ம ஹீரோயின் சில விஷயங்கள நோட் பண்றாங்க. எதுக்குன்னு தான் தெரியல. இதெல்லாம் பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கையில, இங்க வந்து கேட்குறாரு, "எதுக்காகம்மா நீ உள்ள வந்த? இங்க என்ன பண்ற?" அப்படின்ற மாரி கேட்கையில, "ஜஸ்ட் நான் சுத்தி பார்க்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லையில, "நீங்க வேலை ஃபுல்லா முடியல. அரைகுறையா இருக்கு. நீ எதுவும் எதுலயும் போய் இடிச்சுக்கிறாத" அப்படின்ற மாரி இவரு சொல்றாரு. இங்க வந்து ஜியாங் வந்து நம்மளோட ஆதியோட அசிஸ்டன்ட்டா தான் சேர்ந்திருக்கான் ஆதிகிட்ட. "ஜியாங் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ வந்து குங்குயாங் மலையில தானே இருந்து உன் கண்ண சரி பண்ண. அங்க இருக்கிற வந்து லார்ட் ஜூவ நீ பார்த்துருக்கியா?" அப்படின்ற மாரி இவரு கேட்குறாப்ல. இவரு சொல்றாரு, "ஆமா நான் பார்த்துருக்கேன். அவர் ஒரு ஹெட் மாரி தான். எல்லாருக்கும் ரொம்ப உதவி செய்வாரு. ரொம்ப ரொம்ப நல்லவரு. எனக்கும் நெறைய உதவி செஞ்சிருக்காரு. அங்க டிசிப்ளினுக்கு ஹெட்டே அவர் தான். அவர் தான் எங்க எல்லாரையும் வழிநடத்துவாரு." அப்படின்ற மாரி சொல்றான். "நான் பார்த்தது கிடையாது." அப்படின்ற மாரி இவன் சொல்லையில, "அவரு உன் மனசுல ரொம்ப வந்து பெரிய இடத்துல இருக்காரு போல இருக்கே" அப்படின்னு கேட்குறாங்க. "அங்க அவ்ளோ பெரிய போர் நடந்துச்சு. அதுலேருந்து நீ எப்படிப்பா எஸ்கேப் ஆயி வந்த?" அப்படின்னு ரொம்ப தெளிவா அந்த இடத்துல ஆதி கேட்கையில, "இது மாரி அங்க என்னோட ஃப்ரெண்ட் இருந்தா. அவ தான் வந்து என்ன காப்பாத்தி விட்டா. அவ பேர் வந்து ஜியாங்கி" அப்படின்ற மாரி சொல்லையில, "ஜியாங்கியா? இந்த பொண்ண பத்தி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அந்த பொண்ணு எனக்கு தெரியும். அவ தான் உன் கண்ண குணப்படுத்துறான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அவ்வளவு நல்ல பொண்ணுன்னு பேரு." "ஜியாங் ஒரு நிமிஷம் நில்லு போகாத" அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இத மாரி நாளைக்கு வந்து கார்டனுக்கு வந்து ஜியாங்கியும், உங்க அம்மாவையும் நான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ கூட்டிட்டு வா 2 பேரையும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஜியாங் போயிடுறான். இங்க வீட்டுக்கு வந்து ஜியாங் பார்க்குறான். ஜியாங்கி ரொம்ப கோவமா இருக்கா. ஏன்னா வந்து அவன் கிட்ட வேலை பார்க்குறது ஜியாங்கிக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க ஜியாங்கி அம்மாவ பார்த்து, "இத மாரி இளவரசர் நாளைக்கு உங்களையும், உங்க பொண்ணையும் வந்து கார்டனுக்கு மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொன்னோனே, இந்த அம்மாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பணம்னா போதும் போல இருக்கு. வாய பொளக்குறாங்க ரொம்ப. இங்க ஹீரோயின் என்ன பண்றான்னா வந்து அந்த 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 ரூம பார்த்திருப்பா இல்லையா? அந்த ரூம வந்து இங்க சார்ட் பேப்பர்ல டிசைன் போட்டுட்ருக்கா. எதுக்காகன்னு தான் தெரியல. எங்க வழி? எப்படி போலாம்? அப்படின்ற மாரி சார்ட் பேப்பர்ல வரைஞ்சிட்டு இருக்கையில, இங்க வெளிய இருந்து கூப்பிடுறாங்க. "ஒரு நிமிஷம் இங்க குன்சுவான் வா, வெளிய வான்னு" சொன்னோனே, இங்க ஹீரோயின் போய் உட்கார்றாங்க. "இப்போ வந்து நீ வந்து 1 மாசம் ஆகுது இங்க. எத்தன நாளா நீ இப்படியே இருப்ப? நான் ஓப்பனா ஒரு விஷயம் கேட்கவா? நீ வந்து யாராவது ஒரு பையன பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நான் வேணா ஆள் பார்த்து குடுக்கவா? உனக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு வேணாமாம்மா? இப்படியே தனிமரமா நீ எத்தன நாளும்மா வாழப் போற? உனக்கும் வயசாயிட்டே போகுதுல்ல." அப்படின்ற மாரி இந்த மாமா லேடி சொல்லிட்டு இருக்காங்க. "எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்கு. எங்க தௌது மாமா எனக்காக வெயிட் பண்றாரு. அவர் என்னைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு." அப்படின்னு சொல்லையில, "நிஜமாலே உனக்கு ஆள் இருக்கா?" அப்படின்ற மாரி சொல்லி அவங்கலாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. "சரி இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு பார்ட்னர் இருக்குன்னு" சொல்லிடுறா. "சரி இங்க ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் வந்திருக்காரு. உனக்கு தெரியுமா? கான்சி. அவர் வந்து இளம் பெண்களுக்கு மட்டும் தான் ஓவியம் வரைஞ்சு தருவாரு. வயசானவங்களுக்குலாம் தரமாட்டாரு." அப்படின்னு சொல்லையில, "ஆல்ரெடி இவன தான் எனக்கு தெரியுமே" அப்படின்ற மாரி ஹீரோயின் நெனச்சுட்டு, "இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் போயிட்டு வரவா?" அப்படின்ற மாரி இடத்த காலி பண்ணிடுறா. இங்க வந்து கார்டனுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க இல்லையா? எல்லாரும் வந்துடுறாங்க. இவன் மயில் இறக தூக்கி போடுறான். அது கீழ விழுந்துடுது. "நீ போய் எடுத்துட்டு வா ஜியாங்" அப்படின்னு சொல்லையில, ஜியாங் போய் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டே இருக்கான். அப்ப எடுத்து குடுக்கையில நம்ம ஜியாங்கி வந்துடுறா. "எப்படி இருந்த நீ இந்த இந்த டி-மேனுக்கு நீ வேலை செஞ்சுட்டு, எப்படி ஒரு நிலைமையில நீ இருக்கணுன்றது தேவையா?" அப்படின்ற மாரி, "அப்பா சொன்னதுக்காக உன் தரத்த நீயே கம்மி பண்ணிக்கிட்டேன்னு" அவளுக்கு கோவம். "நீ தானே ஜியாங்கி?" அப்படின்னு கேட்கையில, "ஆமா நான் தான் ஜியாங்கி" அப்படின்ற மாரி இவ சொல்றா. இந்த எரும மாட்டு பையன் எதுக்கு நம்மள வர சொல்லியிருக்கான்னு தெரியல. நீ ஜியாங்கின்னு நெனச்சிட்டு இருக்கையில, "நீ தானே குங்குயாங் மலையில வந்து உன்னுடைய டீச்சர் வந்து இறந்து போயிட்டாரு இல்லையா? ஒயிட் ரிவர் டிராகன்" அப்படின்னு கேட்கையில, "நீ எதுக்கு இன்னும் உயிரோட இருக்க? நீயும் செத்துட வேண்டியதானே?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல என் டீச்சர் செத்து போனாலும், அவர் சொல்லிக் குடுத்த அந்த வித்தைகள் எல்லாம் வாழணும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி இங்க ஜியாங்கி சொல்றா. "சரி எல்லாரும் என்ன பார்த்தா பயப்படுவாங்க. ஆனா நீ என்னைய பார்த்து இவ்ளோ தைரியமா நிக்கிறியே" அப்படின்னு சொல்லிட்டு இவன் லைட்டா அவள வந்து டச் பண்றான் ஒரு மாதிரியா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. "அதான் நீ இவ்ளோ ஸ்டபர்னா இருக்கிறது தான் எனக்கு உன்கிட்ட ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீ ரொம்ப எனக்கு வந்து வினோதமான ஒரு வித்தியாசமான பெண்ணா தெரியிற" அப்படின்னு சொல்லையில, இங்க ஒருத்தர் வந்து நம்ம ஊருக்குள்ள வந்து ஒருத்தர் வந்து வரையறாப்ல ஓவியம் சூப்பரா இருக்கு. அத தூக்கி அப்படி போடுன்னு சொல்லிட்டு இங்க ஆதி சொல்லையில, நம்மளுடைய ஜியாங் சொல்றான், "இல்ல அவர் மிகப்பெரிய ஒரு ஆளு. நானும் அவர பத்தி கேள்விப்பட்டுருக்கேன். அவரோட ஓவியம் அவ்ளோ சூப்பரா இருக்கும். அவ்ளோ ஃபேமஸ். நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க" அப்படின்ற மாரி இங்க
சொல்லையில, இத பார்த்துட்டு, "இப்படி ஒரு பெயிண்டிங் என் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. யாருடா அது? எங்கடா இருக்கான் அவன்?" அப்படின்ற மாரி இங்க வந்து ஆதி கேட்டுட்டு இருக்கையில, அவன் பேரு காங்ஸி. அவர் மிகப்பெரிய ஒரு பெயிண்டர் தெரியுமா? லியோ அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி அங்க வந்து பெயிண்டிங் பண்ணி குடுத்துருக்காரு. அவர்கிட்ட இருக்க மாஸ்டர் பீஸ் கூட என்கிட்ட நெறைய வச்சிருக்கேன். அவரு ஒரு வந்து யாரையும் மதிக்காத ஒரு இம்மோர்டல். அதனால வந்து அந்த உலகத்துலருந்து நம்ம லியோ நாட்ல வந்து கொஞ்ச நாள் இருந்தாருன்னு சொல்லையில, உடனே நான் அவர பார்க்கணும் அப்படின்ற மாரி சொல்லையில, ஆனா வந்து இங்க ஒரு ரூமர்ஸ் போகுது. யாராலயும் அவர பார்க்க முடியாதாம். அவர் மியூசிக்லயும் ரொம்ப தலை சிறந்தவர். அவர் வந்து இந்த வீணை மாரி ஏதோ ஒரு பொருள் சொல்றாங்க. அந்த பொருள் அவர் வச்சு வாசிப்பாரு அப்படின்னு சொன்னோனே, இங்க ஆதிக்கு வந்து அந்த பொருள் ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோ தான் வந்து அத போறப்ப பயன்படுத்தியிருப்பான். அந்த மியூசிக் சிஸ்டத்த வச்சு அந்த ஆள்கள்லாம் அடிச்சு துவைச்சிருப்பான். ஆதி வந்து இந்த அம்மர்டல் எதுக்கு நம்ம பாதையில குறுக்க வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பு கூட விட்டுருப்பான். ஹீரோ அந்த மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணத பார்த்து அந்த வீணை வந்து அவன் தான் வச்சிருப்பான். ஒரு வேளை வந்து இந்த காங்ஸி வந்து லார்ட் ஜூவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற டவுட் ஆதிக்கு இங்க வில்லத்தனமா வந்துடுது. அதுக்கப்புறம் அங்க ஓவியத்த வரைஞ்சிட்டு ஒவ்வொரு பெண்களா வெளிய வரப்போ நெறைய பெண்கள் எத்தன நாள் தான் இங்க காத்துட்டு இருக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஹீரோயின் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். நான் வந்து மலைப்பகுதிக்கு போறேன். அங்க நிறைய அழகான பெண்கள்லாம் வந்து இருக்காங்களாம். அவங்கள நான் பார்க்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லையில, சரி நீ காங்ஸி வந்து அங்க தான் இருக்காரு. காங்ஸிய பார்க்க தான் அந்த பெண்கள் வந்திருக்காங்க. நீ வர்றப்போ கண்டிப்பா அவர்ட்ட ஆட்டோகிராஃப் நீ வாங்கிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு மாமா லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்து திரைக்கு பின்னாடி நிக்க வச்சு மாஸ்க் போட்டுட்டு எல்லா பெண்களையும் அப்படியே தத்ரூபமா அவ்ளோ அழகா வரைஞ்சு குடுக்குறாரு. அவ்ளோ அழகா வரையில அந்த பொண்ணு பார்த்துட்டு சொல்லுது, "எப்படி ஒரு திரைக்கு இருக்க பின்னாடி இருக்க ஒரு பொண்ண வந்து இவ்ளோ அழகா வந்து வரைஞ்சு குடுக்க முடியும்? இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, டிராயிங்க வரைஞ்சு கொண்டு வந்து அந்த சின்ன பையன் வந்து அவள்ட்ட குடுக்குறான். குடுத்தோனே அவ பார்த்துட்டு, "ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு நம்பவே முடியல. யார் தான் இவரு? இவரு ஒரு வேள மேஜிக் கீஜிக் இருக்கோ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பல பெண்கள் வந்து, "அவ எப்பதான் வெளிய வருவா? இவ்ளோ நேரம் நம்ம நின்டுட்டு இருக்கது. அவ எப்ப வருவான்னு?" சொல்லி காத்துட்டு இங்க வந்து பெண்கள் பேசிட்டே இருக்கையில, இவனுக்கு இவ்ளோ கூட்டமான்ற மாரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கப்போ, அந்த பொண்ணு வந்துடுறா. இவ பேரு மேரி. மேரி வெளிய போகையில இவ எவ்வளோ அழகா இருக்கான்னு அங்க இருக்க எல்லாருமே பேசுறாங்க. மேரிக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க. மேரி அப்படியே வந்து முன்ன விட்டு பின்னாடி நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவ போறத. அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு நெனைக்கையில, அங்க திடுதிப்புன்னு ஆதி வந்து அவங்களோட கூட்டாளிகளோட வரான். இத பார்த்த ஹீரோயின் ரொம்ப பதறுது. ஒரு வேள நம்ம ஹீரோயின பார்த்தா அவன் கண்டுபிடிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு அவ கண்ண பார்த்து. அதனால அவ கழுதைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சுக்கிட்டு இவன் எதுக்கு இங்க வந்தான்? அப்படின்ற மாரி யோசிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.